ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக் போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸஸ்லலாம் நம்ம எப்படி சுடிதாருக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும், பேட்டர்ன் போடணும், கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நெக் போர்ஷன் வந்து கேன்வாஸில் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட நெக்கோட வித் என்னவோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் ஆக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நெக்கோட வித்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போது 2.75 இன்ச்சஸ் கொடுத்தேன், அதை வந்து மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட டீப் எவ்வளவோ அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 4 இன்ச்சஸ் தான் கொடுத்தேன். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் பேட்டர்னில் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எந்த இன்ச்சஸ் ஜாஸ்தியாக கொடுக்குறீங்களோ அதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து பேக்குக்கு 7 இன்ச்சஸ்னு சொன்னேன். ஸோ நான் வந்து 7 இன்ச்சஸ் தான் கொடுத்துருக்கணும், நான் வந்து 4 இன்ச்சஸ் தான் கொடுத்தேன். ஸோ அதனால் நான் பேக்குக்குமே இன்ச்சஸ் வந்து கம்மியாக தான் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு. ஸோ 4 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இங்கே அந்த வி மாதிரி நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு 2 இன்ச்சஸ். ஸோ நீங்கள் ரெடி மெஷர்மெண்ட் 4 இன்ச்சஸ்னால் நீங்கள் ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 4.5 இன்ச்சஸாக மார்க் பண்ணணும். 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட ரெடி மெஷர்மெண்ட் 4 இன்ச்சஸ்னால் அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டு தான் இங்கே மார்க் பண்ணணும். ஏன்னா இங்கே நமக்கு ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் இருக்குல்ல. ஸோ அந்த 1/2 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அந்த லைன்லேருந்து 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்னிங்காக ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன்லேருந்து மார்க் பண்ண போகிறீங்கன்னா 4.5 இன்ச்சஸ் ஷோல்டர் ஜாயினிங்கோட சேர்த்து மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ நான் டோட்டலாக 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டோட்டலாக நான் 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வி ஷேப்காக ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் இப்படி தள்ளி அந்த வி ஷேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த கர்வ், ஸோ நான் இது வந்து யூ நெக் மாதிரி வந்து இங்கே அந்த வி ஷேப் வந்து வரப்போகுது. ஓகே ஓகே, இப்போ ஹார்மோல் ஸ்கேல் எடுத்து இதில் வந்து ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்லா வைடாக வேணும்னா இந்த மாதிரி, ஸோ இந்த எண்டில் வேணும்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கர்வ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ரெடி மெஷர்மெண்ட். ஸோ இதிலிருந்து கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ மேலே அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது அது லைனில் கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணணும்.
ஸோ இந்த 1/2 இன்ச் இருக்குல்ல, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இப்படி கட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு நெக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட சென்டரில் நாச் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி கிளாத்தில் வச்சு ஸ்டிச் ஸோ கிளாத்தில் வச்சு எப்படி அயன் பண்ணி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிடலாம். ஸோ நான் 5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். 5.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ், அந்த 1/2 இன்ச்லேருந்து நம்ம எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்க போகிறோமோ அந்த இன்ச்சஸை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ நம்ம இங்கே எவ்வளோ இன்ச்சஸ் கொடுக்க போகிறீங்களோ அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் நெக்கோட வித்து 2.75 இன்ச்சஸ். ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன். ஸோ நீங்கள் பேக்கில் என்ன நெக் கொடுக்குறீங்களோ அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பா ஷேப்னா இப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். யூ ஷேப்னா இதில் வந்து யூ கொடுத்து கட் பண்ணணும். ஸோ நான் யூ கொடுத்து ஸோ இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த யூ ஷேப். ஸோ இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் தள்ளி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னா இதை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதில் சிசர் கட் போட்டு டேர்ன் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ நமக்கு டேர்ன் பண்ணும்போது இது 3 இன்ச்சஸ் மாறிடும். ஓகே, ஸோ இதோட வித்து 3 இன்ச்சஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ நம்ம எது பண்ணுறதுனாலும் நமக்கு அது என்ன ப்ரொசீஜராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ என்ன தானோ இப்படி சொன்னாங்க அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஓகேவா? கேன்வாஸ் கட் பண்ணும்போது கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்கணும், கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், சைட்லேயும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ கட் பண்ணும்போது பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை கிளாத்தில் வச்சு அயன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுல, ஸோ அந்த கிளாத் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இதுக்கெலாம் ஸோ நான் அந்த ஃப்ரில் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா நான் பண்ணி காமிக்கிறேன், இல்லைனா அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் நம்ம இதை வச்சு அயன் பண்ணணும். ஸோ ராங் சைட் பக்கமே அயன் பண்ணிக்கோங்க. ராங் சைட் பக்கம் இப்படி இந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிளாத்லேயுமே இதை ப்ளேஸ் பண்ணி ஸோ இதை இப்படி ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்கணும். இதை சுற்றி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ க்ளூ இருக்க சைட். ஓகேவா? ஸோ இந்த சைட் க்ளூ இருக்குது. க்ளூ இருக்க சைடு வந்து கிளாத்தில் வந்து இருக்கணும். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் கேன்வாஸ். ஓகே, ஸோ இந்த கேன்வாஸை வாங்கி நம்ம கட் பண்ணி அயன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ தான் அயன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ அயன் பண்ணும்போதே காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கிளாத்தில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நல்லா அயன் பாக்ஸை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்.
ஸோ வச்ச உடனே போட்டு தேய்க்கக்கூடாது, ஓகேவா? ஸோ கேன்வாஸை பொறுத்த வரைக்கும் வச்ச உடனே போட்டு தேய்ச்சிங்கன்னா அது அப்படியே ஒட்டிகிட்டே வந்துடும். ஓகே, ஸோ நல்லா இந்த மாதிரி கிளாத்தில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அயன் பாக்ஸை ஹீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1 minute அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா தான் அது வந்து ஸ்டிக் ஆகும் கிளாத் கூட. ஓகே, ஸோ தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அது ஸ்டிக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு, தெரியுதா? ஸோ இப்படியே வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா அதை நம்ம அயன் பாக்ஸோடய ஒட்டிட்டு வந்துடும். ஓகே, இப்போ இது நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே நமக்கு ஃபேப்ரிக் வேண்டாம், ஏன்னா இதை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் மேலே நமக்கு ஃபேப்ரிக் வேண்டாம், சைடில் கீழே மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்றதுக்கு முன்னாடி நான் ஃபேப்ரிக்கில் வச்சு பின் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ பின் பண்ணி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் போர்ஷன், ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைட், ஓகே, நல்ல பக்கம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே இதை இப்படி வச்சு அப்படியே பின் பண்ணி இதிலேருந்து ஒரு 1/4 inches தள்ளி நம்ம இந்த நெக் போர்ஷன் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை நம்ம டேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா இந்த இருக்குல்ல, ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம்ல, இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். ஓகே, ஸோ இதை சுற்றி இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ப்ளேஸ் பண்ணி இதிலேருந்து ஒரு 1/4 inches உள்ளே தள்ளி இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நெக் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட்டுட்டு இதை டேர்ன் பண்ணிட்டோன்னா நமக்கு நெக் போர்ஷன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நெக் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம கட் பண்ணது எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, வேறு ஏதாவது அப்டேட் பண்ணணுமா, ஸோ பேசுகிறதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.